அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இறை வார்த்தை ஏற்று வாழ்ந்து காட்டுவோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று திருவிவிலிய ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம். திருவிவிலியம் கடவுள் நமக்கு தந்த அன்பு கடிதம். இது இறை எழுதலால் எழுதப்பட்டது, மனித மொழியில் எழுதப்பட்டது. திருவிவிலியம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. திருவிவிலியத்தின் நூல்கள் பழைய ஏற்பாட்டில் 46 நூல்கள், புதிய ஏற்பாட்டில் 27 நூல்கள், மொத்தம் 73 நூல்கள். பழைய ஏற்பாட்டில் 4 வகையான நூல்களை நாம் சந்திக்கின்றோம். ஒன்று திருச்சட்ட நூல்கள், 2வது வரலாற்று நூல்கள், 3வது ஞான நூல்கள், 4வது இறைவாக்கின நூல்கள். புதிய ஏற்பாட்டு நூல்களை நற்செய்தி நூல்கள், திருத்தூத பணிகள், திருத்தூத பவுலின் கடிதம், பொது திருமுகம், திருவழிபாடு நூல். புனித எரோனிமுஸ் திருநூலை அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர் என்று குறிப்பிடுவார். புனித குழந்தை தெரசா திருவிவிலியம் ஒன்றே எனக்கு போதுமானது. திருவிவிலியம் உலகிலே முதல் அச்சிடப்பட்டது. தமிழ் மொழியிலே முதல் அச்சிடப்பட்டது திருவிவிலியம். திருவிவிலியம் 329 மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாடு 633 மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளது. திருவிவிலியத்தில் இறை வார்த்தை அளவு கடந்த ஆற்றல், சக்தி நிறைந்ததாக உள்ளன. படைக்கும் ஆற்றல், உயிரளிக்கும் ஆற்றல், நிலைவாழ்வு வழங்கும் ஆற்றல், கண்டித்து திருத்தும் ஆற்றல், மனத்தை மாற்றும் ஆற்றல், மன்னிக்கும் ஆற்றல், ஆறுதல் அளிக்கும் ஆற்றல், நம்பிக்கை அளிக்கும் ஆற்றல், குணமளிக்கும் ஆற்றல், விடுதலை அளிக்கும் ஆற்றல். நற்செய்தி நூல்களில் மார்க் நற்செய்தி 65வது ஆண்டிலே எழுதப்பட்டது. மத்தேயு நற்செய்தி கிபி 70வது ஆண்டிலே எழுதப்பட்டது. லூக்கா நற்செய்தி கிபி 80வது ஆண்டிலே எழுதப்பட்டது. யோவான் நற்செய்தி நூல் கிபி 90வது ஆண்டிலே எழுதப்பட்டது. ஒவ்வொரு நற்செய்தி நூலுக்கும் ஒரு அடையாளம். மார்க் நற்செய்திக்கு சிங்கம் அடையாளம், மத்தேயு நற்செய்திக்கு மனித முகம் அடையாளம், லூக்கா நற்செய்தி நூலுக்கு மாடு அடையாளம், யோவான் நற்செய்தி நூலுக்கு கழுகு அடையாளம். இன்றைய வாசகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, முதல் வாசகம் வழியாக நீதியை கடவுள் சுட்டி காட்டுகின்றார். ஏழைகளின் நலனில் அக்கறையின்றி இருப்பவர்களே, இன்பத்தில் திளைத்திருப்போர், கவலைற்றிருப்போர், உயர்குடி மக்கள், பெருமை வாய்ந்தவர்கள் போன்ற பெயர்களில் அழைக்கும் ஆமோஸ் விருந்து என்னும் உருவகம் வழியாக அவர்கள் வாழ்ந்த ஆடம்பரமான வாழ்க்கையையும் மற்றவர்கள் மேல் அவர்கள் காட்டிய அக்கறையின்மையும் சுட்டி காட்டுகின்றார். செல்வர்கள் தங்களுடைய மேட்டிமை வாழ்வால் எவற்றையெல்லாம் செய்ய இயலாதோ அவற்றை செய்யும் மாய உலகில் வாழ்ந்தன என்று சாடும் ஆமோஸ், தாவீதை போல இசை பாடகராக தங்களை காட்டிக்கொள்ளும் இவர்களின் பாடல் அலறலுக்கு ஒப்பானது என்கிறார். இவ்வாறாக செல்வர்கள் தங்கள் எல்லா செயல்கள் வழியாக சாதாரண மக்களிடமிருந்தும் கடவுளிடமிருந்தும் தங்களை அந்நியப்படுத்தி கொண்டன. நல்லனவற்றை தேர்ந்தெடுக்கும் மனப்பக்குவத்தையோ அவற்றிற்கான வழிகளையோ அவர்கள் தங்களுக்கென உருவாக்கி கொள்ளவில்லை. பாவப்பழு ஏற ஏற கடவுளின் திசையை கண்டறி அவர்களின் பார்வைகளும் மங்கிக் கொண்டே இருந்தன. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக லாசரின் நிலைமையை, அவ ஒரு ஏழை, அவ உடல் முழுவதும் புண்டு, வீடற்றவ, பசியால் துடித்தவ, நாய்களோடு இருப்பவ என விவரிக்கும் லூக்கா செல்வரின் மனநிலை இவ்வாறு விவரிக்கிறார்.
லாசரை பற்றி செல்வருக்கு கவலை இல்லை. அவரது பசி பட்டினி பற்றி செல்வர் சற்றும் அலட்டிக் கொள்ளவில்லை. அவர் லாசரை கண்டுகொள்ளவில்லை. தம் செல்வத்தில் சிறு பகுதியை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஒருவேளை உணவு கூட கொடுக்க முன்வரவில்லை. ஆகவே லாசரின் நிலை பற்றிய உணர்வின்மையே செல்வரின் பெரிய குற்றமாகிறது. இன்றைய காலச்சூழலில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இதில் கண்டுகொள்ளாமையும் பெருகி வருகிறது. இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும். விவிலிய அறிவும் அனுபவம் உடையவர்கள் தங்களை சுற்றி வாழ்கின்ற மக்கள் படுகின்ற வேதனை, கஷ்டங்கள், அலறல்கள், கேள்விகள் இவற்றை கூர்ந்து கவனித்து அவர்களுக்கு தங்களாலான உதவியும் வழிகாட்டலையும் தியாகமாக தாராளமாக செய்வார்கள். அந்த மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய 2வது வாசகத்தின் வழியாக பொருள் ஆசையிலிருந்து தப்பியோடு நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று திருத்துவ பவுல் வழியாக கடவுள் நமக்கு நம்முடைய அழைப்பின் சிறப்பை உணர்த்துகின்றார். விவிலிய அனுபவம் கொண்டவர்கள் தங்களால் நம்மை சுற்றி வாழ்கின்றவர்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். புனிதர்கள், மறைசாட்சிகள் எல்லாம் விவிலியத்தை வாழ்வாக்கி சான்று பகர்ந்தவர்கள். அகஸ்தீனார் விவிலிய அனுபவம் பெற்ற பின்பு தனது பாவ நிலையில் விடுபட்டு புனித நிலைக்கு கடந்து செல்கின்றார். புனித பிரான்சிஸ் சவேரியார் மனித உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது வாழ்வை இழந்தால் என்ன பயன் என்ற இறைவார்த்தை புனித இன்னாசியார் வழியாக பெற்றுக்கொண்ட பின்பு, அதை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் நற்செய்தி பணிக்காக தன்னை கரைத்துக் கொள்கின்றார். விவிலியத்தில் நாம் அன்னை மரியாவை பார்க்கிறோம். நான் ஆண்டவரை அடிமையும் சொற்படி ஆகட்டும் என்று. நூற்றொரு தலைவரை பார்க்கிறோம். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்ன போதும் என் ஊழியன் நலமடைவான். பேதுரு ஆண்டவரிடம், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. இறைவார்த்தையின் மேன்மையை விவிலியத்தில் பல இடங்களில் நாம் காண்கின்றோம். இந்த இறைவார்த்தையை நாம் கேட்பதோடு நின்று விடாமல் அனுபவித்து சான்று பகர்கின்றவர்களாக திகழ வேண்டும். அதை இறைவன் எதிர்பார்க்கின்றார். குறிப்பாக இந்த சாட்சியம் பரிவு மனநிலை படைத்ததாக இருக்க வேண்டும். இரக்கம் என்பது மனிதன் முதன்மை அடையாளம். மனித சமுதாயம் பரிவும் கரிசனையும் ஒற்றுமையும் தலைத்திருக்க வேண்டிய ஓர் உயிர்மை அமைப்பாகும். ஒருவரின் துன்ப நிலையை மற்றவர்கள் உணர்வதுதான் மனித நேயத்தின் அடிப்படை. இதுவே சமூகத்தின் உயிரணு. இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறரை உயர்வாக கருதி நான் செயல்படுகின்றேனா? நேர்மையான பாதையில் நடந்து நீதியை பிரதிபலிக்கின்றேனா? என்னிடம் தன்னலம் அகன்று மனிதநேய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரோடு பரிவு மனநிலையில் பிறரை உயர்வாக கருதி செயல்படவும், நேர்மையான பாதையில் நடந்து நீதியை பிரதிபலிக்கவும், தன்னலம் நீங்கி மனிதநேய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் பணி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.